கொல்லாத தங்க செல்வ கொல்லாத தங்க செல புதுசானண்டி நான் புதுசானண்டி உன பார்த்த முத நாளே நான் புதுசானண்டி கிறுக்கானண்டி நான் கிறுக்கானண்டி உன நினைக்கும் போதெல்லாம் நான் கிறுக்கானண்டி உன்னை நினைக்கும் போதெல்லாம் நான் கிறுக்கானண்டி. வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமுக்கத்தில் இருக்கிற ஆட்டோ எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து தமுக்கம் கம்யூனிட்டி ஹாலில் நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி தமுக்கம் கிரவுண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. இதோ உங்களுக்கு தெரிஞ்ச அக்காட்சிக்கு விளாகிற செட்டு வந்துட்டாப்புல. அப்புறம் ரெண்டு பேர் கம்பைன் பண்ண போகிறாங்க. அப்புறம் நம்ம தலைவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம 2 புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவர் தான் கௌசிக். அங்கே போய் இல்லாட்டி உள்ளே போய் அப்புறம் இவர் தான் வந்து ரித்திஷ். வாங்க நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு இன்ட்ரோ எடுக்கிறப்ப கரெக்டாக யாராவது வந்து தடங்கள் கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒன்றுமே இல்லை. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ எக்ஸ்போ நடக்குதுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆக்சுவலாக லெக்ஸஸ் இருக்குது, மினி கூப்பர் இருக்குங்க, மினி கூப்பரு, BMW, அது ஆக்சுவலாக BMW, ஐ எம் ரியலி சாரி. நிசான்லாம் இருக்குது ஆக்சுவலாக, ஸ்கோடா, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து ஸ்பான்சர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், MR ஆட்டோமோட்டிவ் என்தூசியாசிஸ்ட். இந்த சேனல் பார்த்துருக்கேன் நான் ஆக்சுவலாக. And Chief Managing Director of YV Group of Companies and Young Entrepreneur School, along with Dr. A.S. Riyas, Founder and Chairman of SEDAI. Welcome you, sir. Welcome you. Now it's time to felicitate all our dignitaries. சாமி கோட்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பைக்கு? ஹார்லி டேவிட்சனா? ஹார்லி டேவிட்சனா நாகார்ஜுனாவா? ஸோ கேஸ் இது வந்து ஹார்லி டேவிட்சன் பைக்கு. இது சூப்பராக இருக்குங்க. பாருங்க, டபுள் சைலன்சர் தான், 2 சைலன்சர் இருக்குது. இவரு 2 சைலன்சர் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், BMW லாங் ட்ரைவ் போகிற பைக் போகிறோட அது தரமாக இருக்குது. லாங் ட்ரைவ் பைக்குங்கிறது BMW. இங்கே பாருங்கள், ஆடி நிறையா பார்த்துருப்போம். என்னடா தெரியும். BMW மேலே தாங்க கண்ணு. BMW, ஹார்லி டேவிட்சனு விரட்டி விட்டாங்க. போங்க, மெர்சிடிஸ் பென்ஸ். பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா காசு கம்மியாகும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க கைஸ். PY பாண்டிச்சேரியில் கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுறேன். வெறும் 3 லட்ச ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக நீ போய் ஃபேக் அட்ரஸ் கொடுத்து பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீலாம் ராயல் ஃபேமிலி. Today event, செராமிக் கோட்டிங் தான். Mr. Anurag sir and Mr. Charles sir by Ramu sir.
மற்றது யாருமே பார்க்காத கார் இல்லை அதனால. ஹுண்டாய் வேணும். டாடா அல்ட்ராஸ். அடுத்த கார் பேர் நெக்ஸ்ட் கார் வந்து அங்கேயே போட்டிருக்கு நெக்ஸான் டாட் ஈவி. டாடா நெக்ஸான் ஈவி. சங்கடப்படுத்துகிறேன் பற்றியா திரும்ப திரும்ப கேட்டு. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச பிராண்டு வாங்குற போகும். என்னடா அடிக்கடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. போச்சு போ. ஏன்னா ஒரு ஃபோன் வச்சிருக்க போடாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு மொபைல் ஆடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, சமாதி வேணா பண்ணா. நெக்ஸ்ட் கியால எனக்கு இப்படி கார் இருக்கதே தெரியாது. சைராஸ் தான் சைராஸ் இது வந்து நம்ம நீட்டாக இருக்குது, ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். எஸ்யூவியா தாரை மட்டும் பாருங்க, செராமிக் கோட்டிங் பண்ணி சூப்பராக இருக்குது கார். வேலை படுத்துருமாப்பா, அருமையாக கட்டிக்கிறான்ப்பா. எவ்வளோடா 15 ரூபா. பழம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது காரு. டார்க் க்ரீன் கலர். இங்கே பாருங்கள், அந்த டோரோட அந்த இதை கூட ஸ்ட்ரிப் லைட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியரே நல்லா இருக்குது. இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க ஆக்சுவலாக. டேய் ஒரு நிமிஷம், இது என்னது ராகேஷ்? அது கதவு கிட்ட இருக்குல்ல, மவுண்டைன் ட்ரிப்புக்கு எதாவது யூஸ் ஆகும் தெரில. இது ரெண்டுமே ஸ்கோடா கேஸ். ஸ்கோடா கையில் ஷாக் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. சிட்ராயன். பெசால்டெக்ஸ். சிட்ராயன் வந்து எந்த நாட்டு கம்பெனியில்? சிட்ராயன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. I want to see, madam. I want to see Australia. ட்ரையல் எடிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி மாடல் நேம். டேய் மாடல் பேர் தாண்டா ட்ரெயிலு. மாடல் நேம் வந்து காம்பஸ். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஜீப் காம்பஸ் ட்ரெயில் எடிஷன். நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, இது ஃபுல்லாக பைக்ஸ், ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் ஃபுல்லாக. அடுத்த போர்ஷன் கூட என்கிட்ட ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு கைஸ் இந்த ஹாலு. இது வந்து சுசுகி விக்டர்ஸ். அதானே சுசுகி இல்லாமல் ஒரு கார் ஃபெஸ்டிவல் இருக்குமா கைஸ்? என்ன கேசவு, சுசுகி இல்லாமல் ஒரு ஆட்டோமொபைலு என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. Z900 தான் இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் பார்க்குறது Z900. என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பைக். யார் உன் ஃப்ரெண்டு? பாலகார்த்திகா. ரொம்ப பிடிச்ச பைக், ட்ரீம் பைக். என்னது காவாசாக்கியில்? கவாசாக்கி Z900. அதான் நான் எங்கே பார்க்குறேன்.
சிசி சிங்கிள் பைக் என்னது 600 சிசி பல மாடு மாதிரி இருக்குது பார்த்தாலே அடுத்து என்ன சொன்னாப்புல தரமான பைக் நீ இங்கே பைக் ஹார்லி டேவிட்சனுங்க. அங்கே ஒன்று பார்த்துருப்பீங்க ஹார்லி டேவிட்சன், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது X440. அட்வர்டைஸ் ஆனது ஞாபகம் இருக்குங்க. இந்த ஒரு மாடல் தான் இந்தியாவில் இருக்குது. இந்த காரை வாங்கி டொயோட்டாவில் மாதிரி டீசர் டொயோட்டாலாம் தரமான வண்டிங்க, அதெல்லாம் வாங்கலாம். இது வந்து அர்பன் க்ரூசர் ஹைவே, அவங்க கொஞ்சம் கூட அப்டேட் பண்ணுறது தான் அர்பன் க்ரூசர். அந்த கார் நல்லா இருக்கும். இது வந்து டொயோட்டா கிளான்ஸா அப்படியே இருக்கும். இன்னும் தான் இசூசு ஜூஸ் நெவர் ஸ்டாப்னு நெவர் ஸ்டாப்பா காரை ஸ்டாப் பிஎன்டபிள்யூ காரை ஸ்டாப் பிஎன்டபிள்யூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் சவுண்டை பாருங்கள், தூரமாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் 8 மணி நேரம் ஜாம அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 5 மாடல் நேமு ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க காரில். எனி கேடிஎம் ஃபேன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் ரெண்டு நிற்கிது. ஐ எம் நாட் ஃபெமிலியர் அபவுட் கேடிஎம் கைஸ். ஒரு வைப்ரேஷன் இல்லை பாரு காரில். ஏண்டா வாய்ஸில் கார் இன்ஜினை பார்த்தாலே தெரியும். என்னாச்சுன்னு தெரியல. பாருங்கள் இன்ஜினை பாருங்கள் எப்படி இருக்கு. வைப்ரேஷன் இல்லை, ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இல்லை. ஹோண்டாட பிக் விங் ஆக்சுவலாக இது என்ன பேர் இது CB315 போட்டிருக்கு. அது ஹோண்டா பிக் விங் CB350 தான் மூணுமே. லெக்ஸஸ்ங்க தளபதி தானே வச்சுருக்காப்புல. ES 300H, NX 350H, இது ES 300H. லெக்ஸஸ் இங்கே பாருங்கள் நிசான் இதுக்கு தலைவரே வச்சுருக்காரு லெக்ஸஸ். நம்பி வாங்க. உங்க விஜய் உயிரன வரனா தளபதி விஜய் வச்சுருக்கிற காருங்க லெக்ஸஸ்ஸு. ஆனால் அவர் வந்து வேறு மாடல் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். வேன் மாதிரி இருக்கும் அந்த கார். பாருங்கள் நிசான் மேக்னைட்டு, இது மேக்னைட்டு தான். அல்ட்ரா வயலட்டு EV பைக். ஆக்சுவலாக அல்ட்ரா வயலட்னு புதுசாக ஒரு பிராண்டுங்க. அவங்க அப்புறம் பைக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கில். இதுலேயுமே சவுண்ட் இல்லை கைஸ். ஆக்சுவலாக சுசுகி ஹயாபுசா நிற்கிதுங்க சுசுகி. ஃபுல்லாக ஹோண்டா கைஸ், ஹோண்டா அமேஸ். ஹோண்டா எலிவேட்.
எஸ்யூவின்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக 4 சீட்டர். யா இது மஹிந்திராங்க ஃபுல்லாக. மஹிந்திரா BE6 அந்த மாடல் எலக்ட்ரிக் ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு ஈவியில் பெஸ்ட்டுன்னா அது வந்து மஹிந்திரா தாங்க. என்னது இருக்குடா சீட்டு பாடி திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்குடா. டெஸ்லாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுங்க இந்த டோர் நாப். டெஸ்லா இல்லை மஹிந்திரா. இந்த டோர் நாப் வந்து டெஸ்லாவில் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. மஹிந்திரா டெஸ்லாடா. சுசுக்கி ஆவனஸ் நடுவில் நிற்கிறது அது மட்டும் தெரியும். இந்த 2 சைடு இருக்கிறது தெரில. வீஸ்ட்ராம் ஓகே. வீஸ்ட்ராம் வந்து மதன் கௌரி இருக்கிறது. ஆக்சுவலாக இதுவும் லெக்ஸஸ் தான். உங்களுக்கு ஓவரால் வியூ காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த காரு. லெட் மீ ஷோ யூ த இன்டீரியர். சூப்பராக இருக்குது. ஆஹா எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம் கைஸ். சூப்பராக இருக்குது. ஒரு சவுண்டு கேட்கலங்க. அப்பா இன்டீரியர் சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்க ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்க்ரீனு. லெக்ஸஸ்ங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உட்காடுறேன். லக்ஸுரி காரில் நான் இது வரைக்கும் உட்காந்ததே கிடையாது. குட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருக்குங்க இன்டீரியர். லெக்ஸஸ் உட்காந்து பாரு தம்பி அப்படின்ட்டாங்க. ஓகே நான் இப்போ வெளியே போகிறேன். அப்பா சூப்பராக இருக்குங்க. க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த கார் கொஞ்சம் செட் ஆகாதுங்க நம்மளுக்கு. பட் இந்த கார் வந்து சூப்பராக இருக்கும். ஐ திங்க் திஸ் நியூ மாடல். இது என்ன மாடலு தெரில. லெக்ஸஸில் சூப்பராக இருந்தது அடி. நான் உட்காரவே எதிர்பார்க்கறேன்டா. இங்கே பின்னாடி டேப் இருக்குடாடி. நீ முன்னாடி உட்காரு, நான் பின்னாடி உட்காரு. பேசஞ்சருக்கு தாங்க சூப்பராக இருக்குது. டிரைவர் இது கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆமாண்டா. என்னடா சொல்கிற? லெக்ஸஸ் சூப்பராக இருக்குடாடி. இங்கே வேறு ஒவ்வொரு பேசஞ்சருக்கு இது ஸ்க்ரீனு. ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த ஹெட்லைட்டில் கண்ணு அப்படியே அசந்துச்சு. உங்களை எங்கடா தேடிக்கிட்டே இருந்தீங்க, எங்கடா போனீங்க? இங்கே பாருங்க கைஸ், பூட் ஸ்பேஸ். தனி பூட் ஸ்பேஸ் இருக்குது. கியர் எங்கே இருக்குது? கியரே பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்க கியரை. ஆட்டோமேட்டிக் நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட். இங்கே பாருங்க, இது ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு சம்வாட் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. ஏய் ஆட்டோமேட்டிக் மாடல்ரா. ஆட்டோமேட்டிக் கியர் மாடல். ஆமாம் ஆட்டோமேட்டிக்கு. இது கார் கீடா ஓட்டுவோமா? அவ்வளோதான், வண்டி ஏதாவது தெரிச்சு போயிடும். இக்னிஷன் பவர் எங்கே இருக்குது? ஆன் பண்ணுற. உள்ள வாடா. கௌசிக்கு உள்ள வா. ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணக்கூடாது. இந்த இருக்குது பவர் சுவிட்ச். ஓ ஓகே ஓகே. கியர் தொட்டா இங்கே பாரு.
அதுவே அமர்ந்துருதுடா. க்ளோ ஆகுதுடா. ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ரா, சூப்பராக இருக்குடா. ஆன் பண்ணக்கூடாதா? ஆன் பண்ணக்கூடாது. இல்லை அப்படியே உட்காந்துருங்க பார்க்கலாம். ஏசி நின்று ஆன் பண்ணலாம். இல்லை இது டிஸ்பிளே ஆன் ஆகும். ஆன் பண்ணால் டிஸ்பிளேவே ஆன் ஆகுமா? இல்லை இது ஸ்பீட் பிரேக் போட்டுக்கா. இது ஸ்பீட் பிரேக் இல்லை, பார்க்கிங் மோடில் தான் இருக்குது. மோடில் தான் இருக்குது. அப்புறம் இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படியும் தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க கப் ஹோல்டர். ஒரு ரூபா கார் தானே அது? இது என்ன ரேட்டு இந்த காரு? 50 லட்சத்துக்கு மேலே வரும். 55 லட்சம் அதுக்கு மேலே கூட தான். 55 லட்சத்துக்கு மேலே வருமாடா? தெரியல, நீங்கள் யூடியூப்ல கூட என்ன மாடல் தெரில. ஆனால் லெக்ஸஸ் தெரியும், ஆனால் மாடல் தெரியாது. என்ன மாடல் போட்டிருப்பாங்கடா, வெளியிலேயே போட்டிருப்பாங்க. இந்த போட்டு ஆன் பண்ணால் ஓட்ட போகிறேன். இருக்கு இன்டீரியர். எல்லாரும் உள்ளே வாங்கடா, வீடியோ எடுப்போம்டா. சொகுசாக இருக்குங்க. எல்லாரும் உள்ளே வாங்கடா. உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. இருக்கு, நான் உட்காந்துக்கிறேன்டா. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்டா. அப்போ தான் வீட்டை திட்டு வாங்குறதுன்னு தப்பிக்க முடியும். நிதிஷே வாடா, உள்ள வாடா. அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறியா? இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாருமே உள்ளே உட்காந்து அபிஷேக் ஹாய் சொல்லு. இங்கே வர்றா. உட்காரு, பிரச்சனை இல்லை. ஒரே நான் எல்லாரும் இங்கே உட்காருங்க, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த காரை பார்த்துட்டேன். வா உள்ள வா, நான் அந்த காருக்கு போகிறேன். அதுக்கப்புறம் நீ நான் அந்த கார் பார்க்கல. அங்கே லெக்ஸஸ் சொகுசாக இருந்ததுங்க உள்ள. இது வந்து இன்னொரு காருங்க லெக்ஸஸ்லேயே. உள்ள எப்படி திறக்க? என்னாச்சு? கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா உள்ள ஒன்றுமே தெரியல, மண்டை மட்டும் தான் தெரியுது. இங்கே பாருங்க BMW காருங்க உள்ள. BMW என்ன மாடல்ரா ரித்தீஷ்? 5 சீரிஸ். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. வாங்க நண்பரே, எப்படி இருக்கீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். கதை மட்டும் போட்டு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பார்ப்போம். பயங்கர லக்ஸரியஸாக இருக்குங்க. பாருங்க சன்ரூஃபு மிரட்டிட்டாங்க. ஆரம்பிச்சுக்கிறேன். கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. உள்ள வாடா கௌசிக்கு. நான் வெளில போகிறேன். கௌசிக்கு உள்ளவா? கூட நான் காமிக்கிறேன். இதுதான்டா கியரு. அதை தொடாதன்ட்டு அடிச்சு பல்லோட தொடாத. 93.5 கேளுங்க. இதுதாங்க கியரு. ஒரு நிமிஷம் தொடருது. இங்கே பாருங்க ஆம்ரெஸ்ட் பாருங்க, ஃபுல்லா ஆட்டோமேட்டிக். ஆக்சிலேட்டர் பிரேக் அவ்வளவுதான். இதை தர அவ்வளவுதான் இருக்கு. பார்க்கிங் லைட் கப் ஹோல்டருங்க. கௌசிக் எப்படா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா? சொல்வதற்கு வார்த்தை இல்லையா? சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அந்த கதை நல்லா சத்தல. நல்லா சத்தலையா? BMW லெக்ஸஸ்ல உட்காரும் நினைச்சு கூட பார்க்கல. பாரு கியர். BMW லெக்ஸஸ் கியர். இந்த இருக்கு கியர். மோட் மாத்துறது. இது ஸ்டார்ட். இதான் ஸ்டார்ட் பண்றது. வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரெஸ்ட். அருமையா இருக்கு. சன்ரூஃப் இருக்கா? இதா இருக்குல்ல. ரேடியோலாம் ஓடுதுடாடி. சூப்பரா இருக்குடா டேய். லெக்ஸஸை விட BMW நல்லா இருக்குடா. ஆமாண்டா, சாஃப்டா இருக்குங்க. சீட்லாம் பயங்கரமா இருக்கு. இது என்னதுன்னு தெரியல. இது என்னது? இன்டீரியர் இங்க இருந்து பாருங்க, அருமையா இருக்கு. சொல்வதற்கு வார்த்தை இல்லை. BMW லோகோ பார்த்துக்கோங்க. LWBயா LMBயா? LWB. என்னது காரோட விலை? 96 லட்சம். 96 லட்சம். 96 லட்சம் காரில் உட்காந்துருக்கோம். இது நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன். BMW வந்து அங்கே நிற்கிறார் ஒருத்தர். அவர் தான் கேட்டேன். 96 lakhs அசால்ட்டாக சொல்கிறாருங்க. என்னடா டக்குன்னு ஆன் ஆன் பண்ணுறியா? இந்த வீடியோ
வர்றா ரித்தீஸு. சூப்பராக இருக்குடாடி. என்னைய ஒன்று எடுக்க நான் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சூப்பராக இருக்குடா. ஆனால் எக்ஸ்ட்ரா ரொம்ப இருக்குது. டிஸ்பிளேவை பாருங்க. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். Several thousand years later. ஸோ அபிஷேக் எப்படி இருந்தது சொல்லு, நீயே சொல்லு. இப்போன்னா வந்து கார் எல்லா காரும் இருக்கும், பார்க்க போகலாம் அப்படின்னு பார்க்க போனால் தான் நாங்கள் பிளான்லேயே வந்தோம். இங்கே இருந்தால் உட்காரலான்னு ஒரு டைலாக் சொன்னாங்க. அவ்வளோதான் உட்காந்து பார்த்து அதில் இன்னொரு வேலை காமிட்டாரு. அதாவது லெக்ஸஸ் நாங்கள் ஒரு காரில் உட்காந்து இன்னொரு கார் பக்கத்தில் இருந்துச்சு. இவர் போய் தொடலான்னு போய் தொட்டிருக்காரு. கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதான் ஸ்பெஷாலிட்டியுமே வந்தேன்னு கத்திட்டாங்க. இவன் எல்லாம் உட்காந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அது இதுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் உட்காருவோன்னு எக்ஸ்பெக்டே பண்ணது இல்லைங்க. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். எங்களுக்கு காரை திருத்தமா வேற ஒருத்தவங்க காரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. யார் பார்த்த வேலை இது ரித்தீஸு. ஆனால் இவங்க வந்து நாங்கள் உள்ளே உட்காந்தோடனே லாக் பண்ணிடுறாங்க. அந்த லாக்ல தான் பிரச்சனை வருது. லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன தட்டாலும் சவுண்ட். எனக்கு அந்த காரோட லாக் மெக்கானிசத்தில் பிரச்சனையா இல்லை இங்கே இன்சார்ஜில் இருக்கிறவரோட பிரச்சனையா? இன்சார்ஜில் இருக்கவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. அவங்களே லாக் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நான் உள்ள ஒரு லெக்சர்ஸில் உட்காந்துருக்கும் போது சத்தம் கேட்டுச்சு லாக் பண்ணுற மாதிரி. சரி என்னன்னு போய் பார்க்கும்போது இங்கே லாக்கில் இருக்குது. சரி அன்லாக் பண்ணலான்னு அதுக்கு அமுக்குனதுக்கப்புறம் தான் அந்த சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கும். அதுக்கப்புறம் எங்களை தான் போச்சு கத்துனாரு. சார் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு லாக் பண்ணி நாங்கள் கேட்குறோம். ஒரே டைலாக் தான். லாக் பண்ண நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம். அதனால் டக்குன்னு லாக் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. வீட்டு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க. லெக்ஸஸ்லாம் உட்காருவோன்னு பார்க்கல. இனிமே வாங்குறோம்டா. இதான்டா மோட்டிவேஷன். அதுக்கு படிக்கணும். அதை வாங்கணும். அப்புறம் தோண்டணும். அப்புறம் தான் கட்டணும். பார்க்கலான்னு தாங்க வந்தோம். ஆக்சுவலாக உட்காரலாம் விட்டாங்க. சரி ரைட். இங்கே பாருங்க, இதுதான் கம்யூனிட்டி ஹால். மதுரை மாநகராட்சி மையம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே தாங்க எல்லா காருமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஃபுல்லி ஏசிங்க, சென்ட்ரலைஸ்டு ஏசி. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லக்ஸுரி காராக நிற்கிதுங்க. பூரா பணக்காரங்களாம் வந்திருப்பாங்க போல். நல்லா இருந்தது. அவ்வளோதான் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். நன்றி நன்றி நன்றி.